الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. صدق الله العلي العظيم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு இந்த உயர்தரமான ஒரு மார்க்கத்தை, தீனை கொடுத்து அதிலே வாழக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். ஆனால் ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பலவிதமான கூச்சல்களும் குழப்பங்களும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்காமல் தங்களுடைய மனோ இச்சையின் காரணமாக, தன்னுடைய உலகத்துடைய மோகத்தின் காரணமாக பல கூச்சல்கள் குழப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க. அதே போல சண்டைகள், சச்சரவுகள், எதை எடுத்தாலும் வாளை எடுக்குதல், இவ்வாறான பல விஷயங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க இந்த மாதிரி செய்யற விஷயத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சில யூத குழு இருந்தாங்க. அதாவது குறைதா என்ற கூட்டத்தை சார்ந்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அதே போல நதீர் என்ற குலத்தை சேர்ந்த சிலர் இருந்தாங்க. சண்டைகள் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து கொண்டு இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, இப்ப நதீர் குலத்தை சேர்ந்த ஒருவர் என்ன செய்யும், அவங்க குறைதா கூட்டம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கொலை செஞ்சுட்டாங்க, பழிக்கு பழி வாங்கிட்டாங்க. அதே போல அவங்கள்ட்ட இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் பழிக்கு பழி வாங்கிட்டாங்க. இப்ப அதே போல மூன்றாவதாக கொலை செய்யறாங்க. அப்போ இந்த குறைதா கூட்டத்துல ஒருத்தவங்களை கொலை செய்யறாங்க. அதற்கு அவங்க பழி வாங்காம என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இழப்பீடு மட்டும் கேட்டுட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை என்னாச்சுன்னு சொன்னா, وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ. உயிருக்கு உயிர், ஒருத்தவங்க ஒரு உயிரை கொண்டுட்டாங்க, அநியாயமாக கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ்விடத்துல தண்டனை இருக்குது. இப்போ ஒரு உயிரை கொண்டுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு பழி, அதற்கு இழப்பீடு என்னன்னு சொன்னா அவங்களும் உயிரை கொல்லதான். ஒருத்தவங்க கண்ணுல குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கண்ணுல தான் குத்தணும். அதுக்கு எதிராக நம்ம வாயிலையோ அல்லது முகத்திலேயோ வேற எங்கேயோ குத்தக்கூடாது. அதே அளவு தான் அடிக்கணும். அதே எவ்வளவு அந்த அளவு, எந்த அளவுக்கு அவர் அடிச்சாரோ அதே அளவுக்கு தான் நம்மளும் அடிக்கணும். அதுக்கு மேலாக போயிருச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு அதிகமாக அவருக்கு அடி வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னா அதற்கு அல்லாஹ்விடத்துல அவருக்கு கேள்வி இருக்குது, தண்டனையும் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், وَكَتَبْنَا عَلَيْهِمْ فِيهَا أَنَّ النَّفْسَ بِالنَّفْسِ وَالْعَيْنَ بِالْعَيْنِ وَالْأَنْفَ بِالْأَنْفِ وَالْأُذُنَ بِالْأُذُنِ وَالسِّنَّ بِالسِّنِّ وَالْجُرُوحَ قِصَاص. அப்ப அந்த குறைதா கூட்டமும் நதீர் கூட்டம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் என்ன கட்டளை விதிச்சானோ, அவங்க கொலை செஞ்சா நீங்களும் கொலை தான் செய்யணும். அவங்க இழப்பீடுலாம் கேட்கக்கூடாது. கதபனா அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது நிர்ணயிச்சிட்டான், அவங்க எழுதிட்டான், இதைத்தான் கொடுக்கணும், இதைத்தான் செய்யணும். அல்லாஹ் எதை நிர்ணயிச்சானோ அதுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல திருமணம் செய்த ஒரு ஆண் விபச்சாரம் செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா அவரை கல்லால் அடிச்சு கொல்லணும் என்பதாக தௌராத்திலையும் கூறப்பட்டிருந்துச்சு. இப்ப யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த சட்டத்துக்கு மாற்றமாக அந்த சட்டத்தை அவங்க தன்னுடைய இதுல பின்பற்றாம அவங்க விபச்சாரம் செய்த அந்த ஆணை முகத்துல கரிய பூசி 100 சாட்டையடி கொடுக்கணும் என்பதாக, அதே போல கழுதையில ஏற்றி அவருக்கு தண்டனை வழங்கணும் என்பதாக அல்லாஹ் எதை சொன்னானோ அதற்கு மாற்றமாக அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன, அவங்கள கல்லால அடிச்சு கொல்லணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சட்டம். ஆனா அவங்க தன்னுடைய சட்டங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை மாத்தி கொண்டு
அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாம இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலுக்கு முரணானதாக தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க விபச்சாரத்திற்கு எதிராக, விபச்சாரம் செய்த குற்றத்திற்கு எதிராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னானோ அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் தௌராத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றமாக செய்ததின் காரணமாக அந்த குற்றத்திற்கு அவங்க உரியவர்களாக, அதாவது அந்த குற்றத்திற்கு அவங்க ஒப்பானவர்களாக, அதாவது அந்த குற்றத்திற்கு அவங்க முழுமையாக ஒத்துழைக்காமல் அவங்க அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை பின்பற்றாம அல்லாஹ் எந்த தண்டனையை சொன்னானோ அப்படிப்பட்ட தண்டனை அவங்க வழங்காம தன்னுடைய மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டு தன்னுடைய மனசுக்கு என்ன பிடிக்குதோ என்ன தண்டனையை கொடுக்கணுமோ அதைத்தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். நீங்க உயிருக்கு உயிர் வகத்பனா அலைஹிம் ஃபீஹா அன்ன நஃப்ஸ பின்னஃப்ஸ், நீங்க உயிருக்கு உயிர், அதே போல வல் ஐன பில் ஐன், கண்ணுக்கு கண், ஒருத்தர் கண்ணில் குத்துனா நீ கண்ணில் தான் குத்தணும், அதுக்கு மூக்க உடைக்க கூடாது. அதே போல வல் அன்ஃப பில் அன்ஃப், மூக்குக்கு மூக்கு. அதே போல வல் உதுன பில் உதுன், காதுக்கு காது, காதுல ஒருத்தர் குத்திட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க காதுக்கு அதே அளவுல தான் குத்தணும், அதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது. சண்டை வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல போயிருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அவருக்கு என்ன கேள்வி இருக்குதோ அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கிட்ட கேட்பான். அதே போல சின்ன பிசின், பல்ல உடைச்சிட்டாரு, அதுக்கு திருப்பி நம்ம பல்ல தான் குத்தணும், பல்ல தான் உடைக்கணும். அதுக்கு பதில் நம்ம கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, வேற எங்கேயாச்சும் காயப்படுத்துறது அப்படிங்கிறது அதுக்கும் அல்லாஹ்விடத்துல கேள்வி இருக்குது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போல வல் ஜுரூஹ கிஸாஸ், மற்றும் பல காயங்களுக்கும் பழிவாங்கல் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்குது என்பதாக. இந்த மாதிரி அவர் பல்ல உடைச்சிட்டாரு, நம்ம மன்னிச்சு விடுறதுங்கிறது வேற, பழி வாங்குறதுங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதிச்சிருக்கிறான். இது எப்ப சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா இது அவங்களுடைய வேதமான தௌராத்திலையும் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இவங்களுக்கு இதை நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் வகத்பனா அலைஹிம், அவர்கள் மீது நாங்க விதியாக்கினோம், சட்டமாக ஆக்கினோம். ஆனா அவங்க அதை பின்பற்றல. ஃபமன் தஸத்தக பிஹி ஃபஹுவ கஃபாரத்துல்லாஹ், ஆனால் யார் அவரை பழிவாங்காமல் மன்னித்து விட்டாரோ, ஃபமன் தஸத்தக, யார் அவங்கள பழிவாங்காம சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்காக யார் மன்னிச்சு விட்டாங்களோ அவருடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகிடும். அவர் உலகத்துல செஞ்சிருப்பார் பாவம், அப்படிப்பட்ட பாவங்களுக்கு அவர் அடிவாங்கிறது பரிகாரமாக ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா சொல்லி காட்டுறோம். அதே போல வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், யார் அல்லாஹ் அருளிய பிரகாரம் யார் தீர்ப்பு வழங்கலையோ, அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றான், எஜமானன் ஒரு சட்டத்தை சொல்றான், அப்படிப்பட்ட சட்டத்தை யார் ஏற்காமல் வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கிய ஒரு சட்டத்தை யார் நிலைநாட்டலையோ, அதை தீர்மானிக்கலையோ, அதற்காக தீர்ப்பு கொடுக்கலையோ, அதன் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கலையோ, அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்களே ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவங்க தான் அநியாயக்காரர்கள், அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உலகத்தில நிலைநாட்டாம தன்னுடைய வாழ்க்கை பிரகாரம் தன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் வாழக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும். அதே போல ஒரு பெண்ணை கொன்ற ஆணுக்கும், ஒரு பெண்ணை கொல்றாரு, அநியாயம் இல்லாம கொல்றாரு, நியாயமான முறையில இல்ல, எந்த தப்பும் செய்யல, அநியாயமா ஒருத்தரை கொலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மரண தண்டனை இருக்குது என்பதாக சில ரிவாயத்துல முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கிறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இந்த மாதிரி கேட்டப்பட்டுச்சு. அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அவருடைய கடிதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில கடிதங்களை எழுதினாங்க. அதுல இந்த மாதிரி கடிதத்துல ஒரு வாசகம் எழுதப்பட்டிருச்சு, ஒரு பெண்ணை யார் கொன்றாங்களோ அப்படிப்பட்ட அந்த ஆணையும் அவர் கொலை செய்ய வேண்டும், அவருக்கும் எனது மரண தண்டனை இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு எழுதிய கடிதத்துல இவ்வாறான ஒரு வாசகத்தையும் அமைச்சிருந்தாங்க. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் அளிக்கும் போது ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லும் போது உயிருக்கு உயிரை தான் என்னது பதில் கொடுப்பது, அதுதான் பொருத்தமானது, அதற்கு பதிலாக அவங்க வேற ஏதாவது செய்யறதுங்கிறது அது நல்லதில்லை என்பதாகவும் சொல்றாங்க. அதே போல கண்ணுக்கு கண்ணு பதில் கொடுத்து தோண்டப்படுவது, அதே போல மூக்குக்கு மூக்கு பதில் வெட்டப்படுவதற்கும் இவ்வாறான காரியங்கள் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க இவ்வாறாக பதில் சொல்றாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்துக்களை சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, ஈமான் கொண்டவங்களே
அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவங்களே, லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, நீங்க யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ நீங்க நண்பனாக உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. அவங்க தன்னுடைய மனம் போன போக்குல வாழுவாங்க, அவங்க துன்யாவுக்காக வாழ்றாங்க, அவங்க துன்யாவுடைய மோகத்தை அடைய வேண்டும், இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வாழ்றாங்க. அப்படிப்பட்ட யஹூதிகளுடைய நசாராக்களுடைய வழிகளை அவங்கள நீங்க நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லும்போது ஈமான் கொண்ட விசுவாசிகளை பத்தி சொல்றோம். இப்ப மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாங்க இன்னைக்கு அவங்கள உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ள கூடாது என்பதற்காக நாங்க இன்னைக்கு என்ன பண்றோம், அதான் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல்றான், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக ஆகுவார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான். இப்ப நாங்க நண்பர்களா நாங்கெல்லாம் ஆக்கி கொள்ளலையே அப்படின்னு சொன்னா, நாங்க எப்ப அவருடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறோமோ, எப்ப நாங்க அவர்களுடைய வழிகளை பின்பற்றுறோமோ, அவர்களை போல நாங்க ஆடைகள் அணியிறோம், அவர்களை போல நாங்க மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுறோம், அவர்களை போன்ற நாங்க அவங்க என்னென்ன உலகத்துல செய்யறாங்களோ அதே போல நாங்களும் செஞ்சோம்னு சொன்னா, அவர்களை போல நீங்களும் அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, நீங்க யஹூதிகளையோ நசாராக்களையோ உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. அதே போல பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்களை சிலருக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிறாங்க, நீங்க அந்த மாதிரி நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீங்க. அவங்களோட தீனை நீங்க பின்பற்றாதீங்க, அதுல உங்களுக்கு வெற்றி இல்லை. அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹுடைய தீன் எதாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட தீன்ல தான் முழுமையான வெற்றி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழுமையாக நாங்களுக்கு எல்லா விதமான தீனுடைய எல்லா விதமான விஷயங்களையும் செய்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி வாழ வேண்டும், குடும்பத்தில் எவ்வாறாக வாழ வேண்டும், நண்பர்களிடத்தில் எவ்வாறாக பேச வேண்டும், பொதுமக்களிடத்தில் எவ்வாறாக பேச வேண்டும், அதே போல மற்ற குடும்பவியல் வாழ்வாதாரம் ஆக எல்லா முஆமலாத் முஆஷராத் எல்லா விதமான விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில சொல்லியும் காட்டினாங்க, அதன்படி நடந்தும் காட்டினாங்க. இதன் மூலமாக பல பேர் இஸ்லாத்துக்கும் வந்தாங்க. அதிகமானவங்க அஹ்லாக பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக பார்த்து தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கு நாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனா முஸ்லிம்களுடைய அஹ்லாக் இல்லை, முஸ்லிம்களுடைய குணங்கள் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மன்னிச்சு விட்டாங்க, யஹூதிகளை எப்படி மன்னிச்சு விட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு. இன்னைக்கு நாங்க அந்த மன்னிப்பை நாங்க அடையிறோமா, மன்னிப்பை நாங்க கொடுக்கிறோம் மற்றவங்களுக்கு, எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் முன்கோபம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்க பார்த்து, இந்த தீனுடைய விஷயங்களை பார்த்து பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு யூதர்களுடைய யஹூதிகளுடைய அஹ்லாக்க அவங்களுடைய கலாச்சாரங்களை இன்னைக்கு நாங்க பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதுதான் நாங்க அசல் என்பதாக கருதுகிறோம். சில மக்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அதுலதான் மூழ்கி இருக்கிறாங்க. யஹூதிகள் என்ன செஞ்சாங்களோ, நசாராக்கள் எவ்வாறாக முடிகள் வெட்டினாங்களோ, நசாராக்கள் எவ்வாறாக ஆடைகள் தன்னுடைய அலங்காரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தாங்களோ இந்த உலகத்திலே, அதே போன்றுதான் இன்று முஸ்லிம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக நாங்கள் அல்லாஹுடைய தீனுக்கு நாங்கள் சாதகமாக இல்லாமல் யஹூதி நசாராக்களுக்கு சாதகமாக இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹுடைய உதவியை ஒரு நாளும் பெற முடியாது. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வமன் யதவல்லஹு மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும், உங்கள் யார் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களை சேர்ந்தவர்கள் தான். இதைத்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக இருப்பாங்களோ அவர்களை போல ஆடைகள்ல, அவர்களை போல மற்ற விஷயங்கள்ல, திருமணத்தை நல்லா இதை கிராண்டா நடத்துறது, அதே போல பல விஷயங்கள்ல யூதர்களுக்கு ஒப்பாக ஆகுவாங்களோ அவங்களை சார்ந்தவங்க தான். நாளைக்கு கியாமத்னால அவர்களோடு தான் எழுப்பப்படுவாங்க. யார் யாரை பின்பற்றினாங்களோ, யாருக்கு யாரை பிடிக்குமோ அவர்களோடு தான் நாளைக்கு எழுப்பப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாருக்கு உண்மையான நேசம், பிரியம், முஹப்பத் இருந்துச்சோ நாளைக்கு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பாங்க. ஒருவர் யஹூதிய கலாச்சாரத்தை பின்பற்றாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவரோட தான் இருப்பாரு. நாளைக்கு கியாமத் நாள்லயும் அவரோட தான் எழுப்பப்படுவார்.
மேலான பெரியவர்களை சகோதரங்க, நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். நாங்க முழுமையாக யூதர்களுடைய யகூதிகளுடைய கலாச்சாரத்தை விட்டு முழுமையாக ஒதுங்கி இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடித்து கொண்டு வர வேண்டும். நாங்க மாத்திரம் அல்லாமல் எங்களுடைய குடும்பத்திலையும் எங்களுடைய சகாக்களிடத்திலும் எங்க நண்பர்களிடத்திலையும் அதை எத்தி வைக்கணும். ஒருத்தவர் யகூதியுடைய கலாச்சாரத்தை பின்பற்றார் அப்படின்னு சொன்னா நாங்க சொல்லணும், இது யகூதியுடைய கலாச்சாரம், இது முஸ்லிம்களுக்கு அழகல்ல. முஸ்லிம்களுக்கு தனி ஒரு அந்தஸ்து இருக்குது, ஒரு தனி ஒரு தீன் இருக்குது. அப்ப நாங்க அவருடைய பின்பற்றணும் சொன்னா அப்ப தீனுக்கு என்ன அந்தஸ்து, என்ன உயர்வு? மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் சொல்றான், வமன் யதவல்லஹு மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும். யார் அந்த சமுதாயத்தை பின்பற்றுவார்களோ, நண்பர்களாக அவர்கள யார் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்வாங்களோ அவங்க அவங்களை சார்ந்தவங்க தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல கடைசியாக சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்யக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்ட மாட்டான், நேர்வழி காட்ட மாட்டான். அங்க அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீன் கிடைக்காது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீன் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழிமுறை செஞ்சாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ மாட்டாங்க. எப்ப அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீனை புறக்கணிச்சு வாழ்ந்தாங்க. 100க்கு 100 ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில முழு வெற்றி இருக்குது. மேலான பெரியவர்களே சகோதரர், இந்த வாலிபர்கள், அதிகமான வாலிபர்கள் நபியுடைய இன்னைக்கு பல கிராமங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்கிறாங்க. நபிண்டா யாரு அப்படின்னா அங்க இவரும் கேள்விப்படலையே. நபியுடைய சுன்னத் இன்னைக்கு ஹயாத் ஆகல. பல கிராமங்கள்ல பல பேர் அதாவது கிறிஸ்தவர்களோடும் இந்துக்களோடும் சேர்ந்து வாழ்றாங்க. அதனால அவருடைய கலாச்சாரத்தை தன்னுடைய கலாச்சாரமாக ஆக்கிக் கொள்றாங்க. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் அவங்க அல்லாஹுடைய ரசூலுடைய தீன முழுமையாக விளங்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் அமல் செய்ய நாங்கள் கூச்சமாக பொடுபோக்கானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலான பெரியவர்களே சகோதரர், நாங்கள் ஹயாத்தாக இருக்கும் காலம் எல்லாம் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் ஹயாத்தாக்க வேண்டும். மேலான பெரியவர்களே சகோதரர்கள், ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயமாக ஒரு கணக்கை ஒரு ஏட்ல எழுதி வரும்படி சொன்னாங்க. அப்ப ஒரே ஏட்ல என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு ஏட்ல அவங்க எழுதி கொண்டு ஒரு யூதரிடத்துல கொடுத்தாங்க. அது அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு இடத்துல அதை கொடுத்து இது மாதிரி அனுப்புனாங்க. அந்த கணக்கை சமர்ப்பித்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உடனே வியப்பாக ஆனாங்க. இவர் மிகவும் உடனே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு பாதுகாப்பானவராக இருக்கிறாரு, எல்லாத்தையும் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார் என்பதாக அவரை அந்த கிறிஸ்துவரை பாராட்டவும் செஞ்சாங்க. பிறகு அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, அவர் ஏன் கடிதத்தை நமக்கு பள்ளிவாசல படித்து காட்டுவாரா என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. அபிசீனியாவிலிருந்து, அதாவது நீ சிரியாவிலிருந்து வந்துள்ள ஒரு கடிதத்தை, சிரியாவிலிருந்து ஒரு கடிதம் வருது, அதை நீங்க பள்ளிவாசல அவரு படித்து காட்டுவாரா, அந்த யூத கிறிஸ்துவர் படித்து காட்டுவாரா என்பதாக அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க. அப்ப அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, அவர் பள்ளிவாசலுக்கு வர இயலாது. ஒரு கடிதத்தை கொண்டு வருவாங்க, அதை கொண்டு வர்றாங்க, அது நம்பகமான ஒரு ஆள் கொண்டு வர்றார், அவர் யூதர் தான், அவர் முஸ்லீம் இல்லை யூதர். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறான், ஏன் வரமாட்டார் என்பதாக. அவர் என்ன நஜீஸா இருக்கிறாரா, அவர் ஒது இல்லாம இருக்கிறாரா என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அதற்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இல்ல அவர் ஒரு கிறிஸ்துவர் என்பதாக பதில் அளிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய கோப பார்வையில பார்த்து அதட்டுனாங்க. எப்படி நீ ஒரு கிறிஸ்துவரோட நீ தொடர்பு வச்சு கொள்ளலாம்? அந்த காலத்துல இவ்வாறாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வாறாக ரொம்ப உற்று நோக்கி எல்லாரையும் பார்க்கக்கூடியவர்களாக, இதுல ரொம்ப பேணிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு அடிச்சுட்டு அவங்க உடனே வெளியே அனுப்புனாங்க. அவரை வெளியே அனுப்புங்க என்பதாக சொல்லி அபூ மூஸா
அப்ப இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா. ஈமான் கொண்டவங்களே, நீங்க யஹூதி நஸாராக்களை நீங்க நண்பர்களாக, உங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரொம்ப பேணிக்கை உள்ளவர்களாக, இந்த தீனின் மீது ரொம்ப பற்றுள்ளவர்களாக அவங்க சொல்லுவாங்க, நான் ஒரு முனாஃபிக்காக ஆகியிருப்பேனோ, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் என்பதாகலாம் கேட்டாங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க? அஷரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட சஹாபிகள்ல ஒருத்தவங்க. அப்படிப்பட்ட சஹாபி வாராக துவா செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு பல பாவங்கள்ல, பல அனாச்சாரங்களை நாங்க ஈடுபடுறோம். அல்லாஹ்விடத்துல பல வழிகள் இருக்கு தௌபா செய்யறதுக்கு. ஆனா நாங்க தௌபா செய்வதற்கு நாங்க கூச்சப்படுறோம். கேட்கறதுக்கு நேரம் இல்லை. கேட்டா அந்த வேலைங்க, இந்த வேலை இருக்குது, துன்யாவுடைய வேலை இருக்குது. அசல் நமக்கு வேலை ஆகிரத்துடைய அமல்கள், ஆகிரத்துல நன்மை அடையக்கூடிய வேலைகள் தான். அதற்கு நாங்க எவ்வளவு இன்னைக்கு பொருளாதாரத்தை தீட்டுறோம். இன்னைக்கு துன்யாவை சம்பாதிப்பதற்காக எவ்வளவு பொருளாதாரத்தை தீட்டுறோம். நாளைக்கு ஆகிரத்துக்கு சம்பாதிக்கக்கூடிய நன்மைகளை நாங்க எவ்வளவு தீட்டி இருக்கிறோம். நாங்க எவ்வளவு அதற்கு சேமிச்சு வச்சிருக்கிறோம். அதை நாங்க உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்கணும். இன்னைக்கு துன்யாவோட சேர்த்து நாங்க ஆகிரத்தை முழுமையாக முக்கியத்துவம் கொடுக்கணும். மேலான பெரியவர்களே, சகோதரர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக சொல்றான் ஈமான் கொண்ட விசுவாசிகளை பத்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமி யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, உங்கள யாரேனும் தமது மார்க்கத்திலிருந்து மாறினால், மதம் மாறிவிட்டால், உங்கள் மார்க்கத்திலிருந்து யார் மதம் மாறிவிட்டார்களோ அதுக்காக வேண்டி அவங்களுக்கு அந்த மார்க்கத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு தான் நஷ்டம். அது இஸ்லாத்துக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் இவரே முர்த்ததாயிட்டா அடுத்த ஆளை கொண்டு வருவான். அவரை வணங்கக்கூடிய வேற ஒரு மனிதரை, வேற ஒரு நல்ல ஒரு மனிதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருவான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, தன்னுடைய மார்க்கத்தை விட்டு உங்களை யார் முர்த்ததாகி விட்டார்களோ, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களோ, மார்க்கத்துக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அவருக்கு தான் நஷ்டம். நாளைக்கு அவரு தான் நரகத்துக்கு போகணும். அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், நீ உனக்கு இவ்வாறான அத்தாட்சிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, இவ்வாறான அத்தாட்சிகள் ஓதப்பட்டுச்சு, பல நபிமார்கள் வந்தாங்க, வந்து எச்சரிக்கை செஞ்சாங்க, சொர்க்கத்தை பற்றி சுபச்செய்தி சொன்னாங்க, நரகத்தை பத்தி அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க. ஆனா நீ அதன்படி வாழலையே, நீ உன்னுடைய தீனை விட்டும் மார்க்கத்தை விட்டு நீ புறமொழிட்டு போயிட்டியே என்பதாக அல்லாஹ் அவரிடத்துல கேள்விதான் கேட்பான தவிர மார்க்கத்துக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அதனால எந்த ஒரு தரை குறைவும் ஏற்பட போவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சொல்றான், ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமி யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு. ஏன்னு சொன்னா அவர்களுக்கு பதிலாக யார் மார்க்கத்திற்கு முரணாக மார்க்கத்தை விட்டும் முர்த்ததாகி விட்டார்களோ அவர்களுக்கு பதிலாக ஃபஸௌஃப யஅத்தில்லாஹ், அல்லாஹ் விரைவில் வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருவான். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யுஹிப்புஹும், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல போடுவான். அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய தௌஃபீக் அவர்களுக்கு நசீபாக்குவான். வ யுஹிப்பூனஹும், அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்கள், தீனுடைய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி கொண்டு வருவான். நீங்க இஸ்லாத்தை விட்டு போறதுனால எந்த ஒரு தரை குறைவும் ஏற்பட போறது இல்லை. இந்த இஸ்லாத்துக்கு எந்த ஒரு வீணான விஷயமும் வரப்போவதும் இல்லை. நீங்க இருந்தாதான் மார்க்கம் நிலையாக இருக்கும் என்பதாகவும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போல சொல்றான், அதில்லத்தின் அலல் முஃமினீன் அஇஸ்ஸத்தின் அலல் காஃபிரீன். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இறை நம்பிக்கை கொண்டவரிடம் பணிவை மேற்கொள்வாங்க. அதே போல யார் காஃபிர்களாக இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பானவர்களாகவும் இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி செய்யாதீங்க என்பதாக அச்சமூட்டு எச்சரிக்கை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நாங்க கொண்டு வருவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல அவங்க யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி யுஜாஹிதூன், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவாங்க. உடனே அல்லாஹ்வுடைய அறிவிப்பு கட்டளை வந்துச்சுன்னு சொன்னா உடனே போருக்கு தயாராகுவாங்க.
என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். அதே போல வலா யகாஃபுன லௌமத லாயிம், அதே போல அவங்க பழிக்கக்கூடியவர்களுடைய பழிப்பை பற்றிலாம் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. இது கசப்பை, இது சொன்னாக்கா அவங்க வந்து இதுவாங்களோ, இதை சொன்னாக்கா அவங்க வந்து கோச்சிடுவாங்களோ, நம்மளுடைய உறவு துண்டிச்சிருமா என்பதாக அவங்க பழிக்கக்கூடியவருடைய பழிப்பை அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. அவங்க பயப்படுறது எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி. எதை செய்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு பய சக்தியோட, பயப்பட்ட ஒரு எண்ணத்தோட அவங்க வந்து செய்வாங்க. அவங்க வந்து பழிக்கக்கூடிய பழிப்பை பத்தி பயப்பட மாட்டாங்க. இவன் இப்படி சொல்லிடுவான், அவன் அப்படி செஞ்சிருவான் அப்படிங்கிற ஒரு பழிப்பை அவங்க வந்து மேற்கொள்ள மாட்டாங்க. இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக சொல்றான், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஃபதுல், ஒரு சிறப்பு, ஒரு அருள். அதை யாருக்கு நாடுறானோ, யுக்தீஹி மன் யஷா, யுக்தீஹி மன் யஷா, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும். இப்போ வல்லாஹு வாசிஉன் அலீம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடைசியாக சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாராள மனசுள்ளவனாக, அதே போல நன்றி எல்லாத்தையும் அலீம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை முடிக்கின்றான். அதே போல அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு 7 விஷயங்களை கட்டளையிட்டாங்க. இதை கடைபிடிச்சு வாருங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க இருக்கக்கூடிய காலம் எல்லாம் இந்த 7 விஷயங்களை நீங்க முழுமையாக கடைபிடிச்சு வாருங்க என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டாங்க என்பதாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. முதலாவது விஷயமாக சொல்றாங்க, நீங்க ஏழைகளை நேசிக்குமாறும் அதே போல அவங்களுக்கு நெருக்கமாக இருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க ஏழைகளுடைய சுஹபத்திலும் இல்லை, தொடர்புலையும் இல்லை, அவங்கள நேசிக்கிறதும் இல்லை. அதே போல அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் இன்னைக்கு இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யாரை நாடி இருக்கின்றானோ, அல்லாஹ் யாருக்கு அந்த உள்ளத்துல தேட்டத்தை நாங்க ஏழைகளை நேசிக்கணும், ஏழைகளை பராமரிக்கணும், ஏழைகளுக்கு கொடுத்து உதவணும் என்பதாக யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றானோ அவர்களை தவிர. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது விஷயமாக சொன்னாங்க, நீங்க ஏழைகளை நேசிங்க, அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நீங்க பல செல்வந்தர்களோட நாங்க தொடர்புல வச்சுக்கன்னு ஆசைப்படுறோம், இவரோட இருந்தா எங்களுக்கு கண்ணியம் கிடைக்குன்னு ஆசைப்படுறோம், அது இல்ல அசல் கண்ணியம். யார் அல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் வந்து ஏழைகளை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வெகுமதிகளை கொடுக்கிறான் என்பதாக சொல்றான். அதே போல இரண்டாவதாக சொன்னாங்க, செல்வத்திலும் சரி, பொருளாதாரத்துல, அதே போல அழகிலும் சரி, நீங்க எப்போதுமே உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்க. எப்போதும் மேல உள்ளவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல பொறாமை வரும். எப்படி அல்லாஹ் அவருக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான், எனக்கு எதுவுமே கொடுக்கலையே என்பதாக ஒரு பொறாமை, ஒரு அல்லாஹ் மீது உண்டான வெறுப்புலாம் ஏற்படக்கூடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க என்னைக்குமே செல்வத்திலும் சரி, அழகிலும் சரி, உங்களுக்கு கீழே உள்ளவங்க பாருங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நீங்க நிஅமத்தை விளங்குங்க. அல்லாஹ் என்ன அழகா சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றாடம் தேவைகளை பூர்த்தி செய்யறான் என்பதாக ஒரு எண்ணம் ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. மூணாவதாக சொல்றாங்க, நீங்க எந்த ஒரு நேரம் வந்தாலும், இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், நீங்க உறவினர்களை துண்டிச்சு வாழ்றாதீங்க. அவங்க விலகி போனாலும், அவங்க வெட்டி வாழ்ந்தாலும் நீங்க ஒட்டி வாழுங்க. நீங்க அவங்க வெறுக்கிறாங்களா, நீங்க உதவி செய்யுங்க, நீங்க இறங்குங்க, இறங்கி போய் எல்லா விஷயங்களையும் கேளுங்க, சொல்லுங்க. அவங்க வெறுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க வெறுத்து இருந்துடாதீங்க. அவங்க வெட்டி வாழ்ந்தாலும் நீங்க உறவை பேணி வாழுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நாலாவதாக சொல்றாங்க, நீங்க யாரிடத்திலும் கையேந்தி நிற்காதீங்க, யாசகம் கேட்காதீங்க. நீங்க கேட்கிறதா இருந்தால் அது அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ் அதை பூர்த்தி செய்வான். நீங்க யாரிடத்திலும் எந்த ஒரு தேவைக்காக யாசகம் கேட்காதீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட இடத்துல சொல்றாங்க. அதே போல ஐந்தாவதாக சொல்றாங்க, ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, உண்மையான விஷயம், அத கசப்பாக இருப்பினும் அந்த உண்மையை நீங்க சொல்லுங்க. கசப்பா இருக்கு, அது கசப்பாக இருப்பினும் நீங்க உண்மையே உறக்க சொல்லுங்க. சொல்றதுக்கு அது கசப்பா இருக்குது, ஆனா உண்மை அப்படின்னு சொன்னா அந்த உண்மையை வந்து கசப்பா இருந்தாலும் அது நீங்க உண்மையை மட்டும் சொல்லுங்க. சொல்றதுக்கு மனசு கேட்கல அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்ப நீங்க கசப்பாக இருந்தாலும் அதுல உண்மையை நீங்க சொல்லுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு கட்டளையிட்டாங்க என்பதாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அதே போல ஆறாவதாக சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்துல
அல்லாஹ்வுடைய தீனுடைய விஷயத்தை நீங்க எத்திக வைக்கக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய தீனை நீங்க உலகத்துல நிலைநாட்டக்கூடிய நேரத்துல நீங்க பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விஷயங்கள்ல வந்துச்சு, பல துன்பங்கள் நேரிட்டாங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரும்போது பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பலிக்கக்கூடியவருடைய பலிப்பை நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்கன்னு சொன்னா அங்க யாருடைய பலிப்பை நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை. யாருடைய பலிப்பு உங்களுக்கு மேலானதா தெரியாது. நீங்க அல்லாஹ்வுடைய பயத்தை நீங்க மட்டும் உள்ளத்துல நிலைநாட்டிக் கொள்ளுங்க என்பதாக சொல்றாங்க. அதே போல 7வதாக சொல்றாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த கலிமாவை நீங்க அதிகமாக ஓதி வாருங்க. இத அதிகமா சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லா விஷயமும் எனது யுக்தியும் சக்தியும் அல்லாஹ்வின் மூலமே அன்றி வேறு இல்லை என்பதாக அந்த விஷயத்தை நீங்க ஆழமாக பதிஞ்சு கொண்டு அதிகமா இந்த தஸ்பீஹாத்துகளை ஓதி வாருங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறாக 7 விஷயங்களை கட்டளையிட்டாங்க என்பதாக அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க, இந்த தீனுக்காக எவ்வளவு செலவு செஞ்சாங்க, முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சாங்க. நாங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இந்த தீனுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்களாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும். கடைசி மூச்சு வரை நாங்கள் இஸ்லாம் ஈமானோட மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்பதாக நாங்கள் துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நல்ல விஷயங்களை எந்த விஷயங்களை நாம் கேட்டோமோ அப்படிப்பட்ட விஷயங்களின்படி அல்லாஹ் தஆலா வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.